பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 92ஆம் சங்கீதத்தினுடைய 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்த போகிறார். பொதுவாக இந்த காண்டாமிருகத்தை ஒரு வலுவான ஒன்றிற்கு ஒப்பிட்டு வேதம் நமக்கு காண்பிக்கிறது. என்னுடைய கொம்பு எப்படி படப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காண்டாமிருகத்தினுடைய கொம்பு எவ்வளவு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு ஸ்தானம். யாராலையும் அவ்வளவு சீக்கிரமாக அதை அசைத்து விட முடியாது. ஆண்டவர் எப்படி ஒரு அழகான ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு பாருங்க. இதுதான் தேவனுடைய நடத்துதல், தேவனுடைய பாதை என்பது. அப்போ காண்டாமிருகத்திற்கொத்த பலன் எனக்கு உண்டு, அவ்வதை போல என்னுடைய உயர்வு இருக்கும். அதை தள்ள யாரு நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அதை தள்ள முடியாது. ஏன்னா என் கர்த்தர் தான் கூட இருக்காரு. என் கர்த்தர் கூட இருந்து என்ன வழிநடத்த போறாரு. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரகசியத்தை, ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டாமிருகத்தின் கொம்பை போல என் கொம்பு உயரப்போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னா, புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்பட போகிறேன். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்படுகிற அனுபவம் என்பது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது புது எண்ணெயால் என்னை அபிஷேகிக்கும் போது அந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போ நான் தேவனுடைய பார்வையிலே, தேவனுக்கு முன்பாக நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக, தேவனால் முன்குறிக்கப்பட்டவனாக நான் நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைக்க போகிறாரு. வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, என்னுடைய கொம்பு ஒரு காண்டாமிருகத்தினுடைய கொம்பை போல ஒரு உயர்ந்ததாக இருக்கும், ஒரு வலிமையானதாக இருக்கும். அது தடைகளை உடைக்கும். எத்தனை மனுஷங்க அதுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி. ஏன்னா இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் உயர்த்த போகிறான்னு ஒரு வார்த்தையாக சொன்னாலே பல பேருக்கு பற்றிக்கிட்டு தெரியும். உண்மை தானே? நம்ம போகிற பாதையில் நம்மோடு கூட இருக்கிற சக விசுவாசிகளோடு போயிட்டு, ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு, இந்த மாதிரி உன்னை உயர்த்த போகிறேன்னு செய்ய போகிறேன்னு ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னு நம்ம போய் சொன்னாலே சில பேருக்கு என்ன செய்யும், இவங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரான்னு சொல்லி அதுக்கு என்னென்ன பண்ணணும், பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுற ஒரு கூட்டம் இன்றைக்கும் உண்டு. அதை தேவனுடைய பிள்ளைகள் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, என் கர்த்தர் என்னை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்னா, ஒரு காண்டாமிருகத்தினுடைய கொம்பு எப்படி ஒரு உயர்ந்ததாக, ஒரு வலிமையானதாக இருக்கிறதோ அதே மாதிரி தான் யாராலும் அசைக்க முடியாத ஒரு உயர்வு. எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, எத்தனை பேர் என்ன காரியங்களை எனக்கு அகைன்ஸ்டாக செஞ்சாலும் சரி, எல்லாவற்றிற்கும் மேலே என்னுடைய தலை உயர்ந்திருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலே என்னுடைய தலை உயரும் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்குள்ள நான் வர வேண்டியது அவசியம். அப்போ அதைத்தான் தேவன் என்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம். என்னுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஆண்டவர் உயர்த்துவார். உயர்த்தி புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. இந்த எண்ணெய் அபிஷேகம் என்பது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று. புது எண்ணெயில் நான் அபிஷேகம் பண்ணப்பட போகிறேன். ஒரு புது அபிஷேகம். காண்டாமிருகத்தின் பலனை போல பலனுக்கு ஒத்த பலன் என்ன செய்கிறது எனக்கு இருக்கு. அதனால் எத்தனை பேர் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, என்ன காரியங்களை செய்தாலும் சரி, நிறைய நேரங்களில் சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயப்படுவோம். ஐயோ, இந்த மாதிரி சூழ்நிலைகளை என்னை மேற்கொண்டு விட்டால் நான் என்ன செய்வது, இந்த மாதிரி காரியங்கள் எனக்கு அகைன்ஸ்டாக நின்றால் நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நமக்கே சில போராட்டங்கள், சில பயங்கள், சில கேள்விகள் நமக்குள்ளே வரும். அப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு ஆழமான ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஏன்னா புது எண்ணெய் அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட போகுது. இதுவரைக்கும் நான் இருந்தது, என்ன பார்த்தது வேற, என்னுடைய மாம்சத்தில் என்ன காரியங்கள் இதுதான் அப்படிங்கிறது நான் பார்த்தது வேற. ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, புது எண்ணெயில் நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். அந்த அபிஷேகத்துக்குள்ள என்னை உயர்த்தி கொண்டு போகிறதுக்கு விரோதமான தடையாக எழும்புகிற தடையை உடைக்கிற அந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அதில் இருக்குது. அப்படி ஒரு அபிஷேகத்தில் என் மேலே கர்த்தர் வைக்க போகிறாரு. அப்போ வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா,
எல்லா சூழ்நிலைகளும் எனக்கு விரோதமாய் நிற்கக்கூடிய அந்த எல்லா சூழ்நிலையுமே தலைகீழாக மாறி கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறாரு, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் எனக்குள்ள ரொம்ப ஆழமாக துளிர்விட ஆரம்பிக்கும். அது மாத்திரம் கிடையாது, என்னுடைய உயர்வை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. விரோதமாக எழும்பி அவங்க காரியங்கள் செய்யலாம், செய்யாமல் இருக்க மாட்டாங்கன்னு இல்லை, ஆனால் செய்தாலும் அது என்னை மேற்கொள்ளாது. இவ்வளவுதான் கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட இந்த ஒரு விசுவாசம், இந்த ஒரு காரியத்துக்குள்ள நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் கடந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி தீர்மானம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு நம்ம எப்படி ஒப்பு கொடுக்க போறோம்னா, ஆண்டவரே என் தலையை காண்டாமிருகத்தினுடைய கொம்பை போல உயர்த்த போறீங்க, புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ண போறீங்க, எனக்கு விரோதமாக நின்று யார் என்ன பண்ணாலும் அதை முறியடிக்கிற ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை கர்த்தர் எங்களுக்கு இன்றைக்கு கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சேனைகளின் தேவனுடைய கரமும் தேவனுடைய பிரசன்னமும் முழுவதுமாக எங்கள் மத்தியில் இறங்கட்டும். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. விரோதமாய் நின்று கொக்கரிக்கிற சத்துருக்களின் வல்லமைகள், விரோதமாய் நின்று கொத்தரிக்கிற சத்துருக்களின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் நொறுங்கி போகும்படி நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்த பிரசன்னம், உங்கள் பரிசுத்த கரம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். எல்லா சத்துருக்களின் வல்லமைகளையும் கர்த்தர் நொறுக்கி ஒரு விசேஷித்த தேவ பிரசன்னத்தினால கர்த்தர் வெளியிட போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். புது எண்ணெயினால் அபிஷேகித்து எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.